இல்லன்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்ப ஃபர்ஸ்ட் தவால 4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுத்து 10 காஷ்மீரி காஞ்ச மிளகா, 10 நீட்டு மிளகா, 10 குண்டு மிளகா இது எல்லாத்தையும் வறுத்து அதை எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயில ஒரு கட்டி பெருங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சோ இப்ப அரைச்சதை நம்ம முருங்கைக்காய் ஃபிளஷ்ல சேர்த்துருவோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 கப்புக்கு வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊறுனா போதுங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் 125 ml, கடுகு எண்ணெய் 80 ml எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல 30 பல் நாட்டு பூண்டு, வாசனைக்காக 5 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்து வறுத்துக்கோங்க. இது முருங்கைக்காய் ஊறுகாய் இல்லையா, அதனால கொஞ்சமா முருங்கைக்காயும் இந்த எண்ணெயிலே நான் வதக்கிக்கிறேன். இப்ப இதுல ஒரு ஆரஞ்சு சைஸ்க்கு புளிய 1 hour ஊற வச்சு கரைச்சி திக்கா வடிகட்டி நான் சேர்த்துக்கிட்டேன். புளி ஒரு கொதி வந்ததும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய் ஃபிளஷ் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மேல கொஞ்சமா 2 டீஸ்பூனுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்த பிறகு 15 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சு கிளறி கொடுத்துட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி டார்க்